பிஎம்சி பள்ளிகளுக்கு ஒப்புதல் அளித்து தமிழக அரசு அனுப்பிய கடிதத்தை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் இந்த கடிதத்தை வெளியிட்டு அவர் கூறியுள்ளதாவது: பிஎம்சி பள்ளிகளுக்கு தமிழக அரசு ஒப்புதல் தொடர்பாக கூறி பார்லிமெண்டை நான் தவறாக வழிநடத்துவதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பார்லிமெண்டில் நான் சொன்னதில் உறுதியாக இருக்கின்றேன். கடந்த 2024 மார்ச் 15 தமிழக பள்ளி கல்வித்துறை அனுப்பிய ஒப்புதல் கடிதத்தை பகிர்கின்றேன். திமுக எம்பிக்கள் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் எவ்வளவு வேண்டுமானாலும் பொய்களை அடுக்கி வைக்கலாம். ஆனால் உண்மை சரிந்து விழும்போது தட்டி கேட்பது கிடையாது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மக்களுக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டியுள்ளது. மொழி பிரச்சனையை திசை திருப்பும் தந்திரமாக பேசி தங்கள் வசதிக்கு ஏற்ப உண்மைகளை மறுப்பது என்பது அவர்களின் நிர்வாகத்தை காப்பாற்றாது. தேசிய கல்விக் கொள்கை மீதான இந்த தொடர் நிலைப்பாடு ஏன்? திமுகவின் அரசியல் செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காகவே இந்த மாற்றம். திமுகவின் இந்த பிற்போக்குத்தனமான அரசியல் தமிழகத்திற்கும் அதன் மாணவர்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்கும் அவமானம். தேசிய கல்விக் கொள்கையை அரசியல் பார்வையில் பார்க்க வேண்டாம். அரசியல் ஆதாயங்களை விட தமிழகத்தில் உள்ள நமது குழந்தைகளின் நலனுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இவ்வாறு அந்த பதிவில் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்.